ஸோ இதில் வந்து என்னோடய ஃபஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அதனோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் என்ன மெயினாக சொல்லணும்னு நினச்சேன்னா, த எக்ஸ்பீரியன்ஸ் விச் ஐ காட் ஃப்ரம் மெடிடேஷன், அதுதான். ஸோ எனக்கு மெடிடேஷனில் வந்து நிறையா விஷயங்கள் நடந்திருக்கு. அது வந்து நம்மளால் நம்ப முடியாது. சில நேரம் நானே என்ன நினச்சேன், சரி இது இல்யூஷன்ஸாக இருக்கும், நம்ம வந்து எல்லாமே நம்ம மைண்டு தான் வந்து அப்படிலாம் திங்க் பண்ணுது அப்படின்னு நினச்சிருக்கேன். பட் போக 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 எனக்கு தெரிஞ்சது, அது மைண்டு திங்க் பண்ணுறதுனால வர்ற இல்யூஷன்ஸ் கிடையாது. மைண்டு வந்து திங்க் பண்ணுறத ஸ்டாப் பண்ணுறதுனால வர்ற ஒரு வாய்டுன்னு. ஸோ எனக்கு வந்து எனக்கு சில பேர் சில ஆட்கள், சில சித்தர்கள் யோகிகள்ன்ற அவங்க வந்து ரொம்ப டீப் ஸ்டேட்டுக்கு போயிருப்பாங்க. அவங்க தே ஹவ் சீன் அனதர் வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஒரே மாதிரி தான் இருக்கும், எல்லோரும் சொல்கிறது வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுக்கு ரொம்ப பெரிய ப்ராசஸ் இருக்குது. நான் வந்து அந்தளவுக்கு போனது கிடையாது. பட் எஸ், அது ஆப்வியஸாக ரொம்ப டைம் எடுக்கும். அண்ட் நான் வந்து விட்டு அப்பப்போ தான் பண்ணிகிட்ருக்கேன். அது ப்ராப்பராக பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். அது கஷ்டமான ஒரு ஸ்டேட்டு. அந்த ஸ்டேட்டில் வந்து மெடிடேட் பண்ணால் அவங்க வந்து கிட்டத்தட்ட எல்லாமே தினம் ஞானம் பெறுதல் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல. இந்த நெற்றிக்கண் தெரியும், மூணாவது கண் தெரியும், ஞானக்கண் திறக்கிறது, அப்படி இப்படின்னு 1008 கதை விடுவாங்க. பட் ஞானக்கண் கதை மீன்ஸ் ஃபேக்ட்டு தான். அது நம்ம தப்பாக எடுத்துக்கிறோம். ஞானக்கண்ணுன்னா மூணாவது கண் அப்படின்னு. ஞானக்கண்ணுன்றது இந்த மெடிடேஷன் மூலிமா அச்சீவ் பண்ணுற ஒரு ஸ்டேட்டு. அது வந்து தே கேன் சீ மோர் திங்ஸ். அவங்க வந்து ஈஸியாக எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அவங்க கொஞ்சம் பெட்டர் தென் அதர்ஸ்ன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்டில் ஆளுங்க. அவங்க வந்து அந்த மாதிரி ஸ்டேட் தான் அது ஞானக்கண்ணுன்னு சொல்லுவாங்க. அது தேர்ட் ஐ கிடையாது. இட்ஸ் கைண்ட் ஆஃப் நோயிங் சம்திங்ஸ் எக்ஸ்ட்ரா. ஸோ அது வந்து ரொம்ப டீப் ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு. இப்போ வந்து நான் சொல்கிறதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சது. இது வந்து நான் பேக் பண்ண எதனா புக்ஸ் இருக்குது ஆப்வியஸாக. அவங்கவுங்க இந்த புராண புக்கெல்லாம் இருக்கும், அதெல்லாம் தெரிஞ்சவங்க படிப்பாங்க. எனக்கு அதெல்லாம் பெருசாக ஒன்றுமே படித்தது கிடையாது. நான் சொல்கிறத கேட்டு பண்ணுறோம், இல்லாட்டி நம்ம 4 பக்கம் படித்து பண்ணுறோம் அப்படின்னு நானாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது தான் அந்த ஒட்டு மொத்தமாகவே. ஸோ அதில் எனக்கு ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு. அந்த விஷயங்கள் தான் உங்களுக்கு இங்கே ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு எப்போ இது தோணுச்சுன்னா, ஒரு 2 இயர்ஸ் பேக், 1.5 இயர்ஸ் பேக், 2 இயர்ஸ் பேக் கரெக்டு. கோவிட் முடிஞ்ச கொஞ்சம் டைமில் நான் வந்து ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அது அன்னைக்கு, அதாவது இன்றைக்கி ஈவினிங் நான் நினைக்கிறேன், இது நாளைக்கு இது நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அது என்ன விஷயம்னு சொல்லக்கூடாது, அது ரொம்ப பர்சனலான விஷயம். நாளைக்கு இது நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து சரி, இன்னொரு பக்கம் எனக்கு வந்து என்னென்னா, இந்த காஸ்மோஸு எனர்ஜி நம்ம கேட்குறத வந்து நமக்கு அட்டைன் பண்ணுவோம். அதை சொல்லுவாங்களே, இந்த நம்ம யாராக நினைக்கிறோமோ அதுவாகவே மாறுறோம், நம்ம எண்ணங்கள் தான் எல்லாமே, இப்படி இப்படின்னு எல்லாமே ஒரே விஷயந்தான். நாளைக்கு இது நம்ம பண்ணணும், இல்லை இது நாளைக்கு நடக்கணும், நடந்தால் நல்லாயிருக்கும், இல்லை நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பிலீஃப் வந்து இருந்ததுன்னா சில டைம் அது நடக்கும். அது என்ன சொல்லுவாங்கன்னா, அதான் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படி இப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த கான்செப்டில் வர்றது. ஸோ நான் ஏன் இந்த கான்செப்டில் பேசுகிறேன் அப்படின்னா, நம்ம சொல்லுவோம் நல்ல எண்ணம் இருந்தால் நல்லவங்களாக இருப்பாங்க, கெட்ட எண்ணம் இருந்தால் கெட்டவங்களாக இருப்பாங்க. அது வந்து பேசிக்கலாக வந்து ஐ வில் பிகம் வாட் ஐ வாண்ட் டு, வாட் ஐ ஹவ் சீன். என்னை வந்து நான் யாராக பார்க்குறேனோ அவங்கள நான் ஆகிடுவேன். அது எப்படி ஆகுவேன் அப்படின்றது வந்து நீங்கள் அந்த சொல்லுவாங்க, அந்த மேனிப்புலேட் கிடையாது, அந்த வந்து என்ன சொல்லுவாங்க, அதை சாரி, அது சம் குட் வேர்டு, எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. அதை வந்து நம்ம நினைக்க நம்ம அதுவாகவே மாறிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் நான் வந்து இது நினச்சேன், இது நடக்கணும் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் டேவே நடக்கணும். ஆப்வியஸாக ரொம்ப கஷ்டமான டாஸ்க்கு. நான் வந்து அதை நைட்டு வந்து ஆஸ் யூஷுவல் மெடிடேஷனில் உட்காந்துட்டு இருந்தப்போ, ஒரு இனிஷியலாக ஒரு 30 மினிட்ஸ் வந்து நம்ம மெடிடேஷனில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கே 30 மினிட்ஸ் ஆகிடும். எனக்கு பிகினர் டைம்ன்றதுனால இப்போவுமே எனக்கு 20 மினிட்ஸ் இல்லாமல் எனக்கு ப்ராப்பரான மெடிடேஷன் ஸ்டேட்டே போக முடியாது. ஸோ 30-35 மினிட்ஸ் வந்து எனக்கு ப்ராப்பரான மெடிடேஷன் ஸ்டேட் போகிறதுக்கே ஆகிடும். ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் எனக்கு வந்து அந்த என்ன சொல்ல, பாடி கான்ஷியஸ் போயிடும்.
பாடி கான்ஷியஸ்னால் நான் சொன்னல இனிஷியல் ஸ்டேஜில் எனக்கு இந்த இந்த ஃபிங்கர்ஸோட டச் எனக்கு ஃபீல் இருக்கும். அது வந்து இனிஷியல் ஸ்டேட் ஒரு 10-15-20 மினிட்ஸில் 35 மினிட்ஸ் போகிறப்போ பாடி வந்து ஒரு நம்னஸ் மாதிரி ஆகிடும். பாடி வந்து ஒரு உணர்வு இல்லாமல் ஆகிடும். ஈவன் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிருக்கு. நான் வந்து நைட் 1 மணிக்கு மிட் நைட்டு 12:30-1:30க்கு உட்காந்துட்டு சடனாக நான் யோசிச்சிருக்கேன். மேபி நம்ம ஒரு வேளை நம்மளை சுற்றி பகலாக இருக்கா இல்லை நம்ம நைட்டில் உட்காந்துட்ருக்கோமான்றதே நான் மறந்துருக்கேன் இந்த சென்ஸ் எனக்கு லிட்ரலி தெரியல. நான் வந்து இப்போ நைட் 1 மணிக்கு நான் மெடிடேஷன் உட்காந்துட்ருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டு மாடியில். அந்த டைமில் வந்து ஒரு நாள் ஆச்சு. நான் இப்போ இருக்கிறது நைட்டா பகலா அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா உள்ள நான் வந்து ஒரு பிரைட் லைட்டில் இருக்கேன். என்னை சுற்றி எந்த ஸ்ட்ரீட் லைட் கூட கிடையாது. நான் உட்காந்த பிளேஸில் நான் ஒரு பிரைட் லைட்டில் ஒரு வாய்டில் இருக்கேன். அது எப்படி சொல்லணும்னா ஒரு 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 நம்ம வந்து கொஞ்சம் டீப் ஸ்டேட்டுக்கு போகிறப்போ ஒரு பேரியரை உடைக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அந்த பேரியர் எப்பயுமே அதை நான் ஃபீல் பண்ணுவேன். ஒரு பேரியரை வந்து உடைக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அந்த டைமில் வந்து அந்த ஆப்வியஸாக மூச்சு பயிற்சி ரொம்ப முக்கியம் நமக்கு. ஏன்னா நம்ம இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறதே வந்து ப்ரீத் இன் ப்ரீத் அவுட்டை வச்சு தான். அந்த ப்ரீத் இன் ப்ரீத் அவுட்டை வந்து மறந்துடுவோம். இன்ஸ்டெட் ஆஃப் ரொம்ப டீப் ப்ரீத் அவுட் வரையும் நமக்கு இது வந்து இந்த இடத்துல மட்டுமே இந்த காற்று வந்து இந்த 2 இடத்துல மட்டுமே போயிட்டு வர்ற மாதிரி ஃபீல் ஆகும். இந்த 2 இடம் மட்டும்தான் மொத்தமாகவே ஏர் மூவ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். உள்ளே டீப்பாக ஏர் எடுக்கிற மாதிரி ஃபீல் ஆகாது. கொஞ்ச நேரத்தில் அதுவும் மறந்துடும். அந்த ஸ்டேட்டுமே போயிடும். இந்த பார்ட்டில் இருக்கிற காற்றுமே போகிற மாதிரி ஃபீல் ஆகும், போயிருக்கும். அப்போ வந்து ஒரு எம்டி வாய்டில் வந்து நான் விட்ட மாதிரி ஃபீல் ஆகிருக்கு இந்த சென்ஸ். ஒரு 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 பேரியரை உடச்சி, பேரியர்னால் நீங்கள் ஏதோ சினிமாட்டிக்கலாக அதெல்லாம் கிடையாது. அது நம்ம வந்து அது பேரியர்ன்றது ஒரு ஃபீலிங். நான் சொல்கிறது ஒரு ஃபீலிங். இது வந்து ஒரு பேரியர் ஒரு செவுத்தை உடச்சி நான் போனேன் அப்படின்லாம் கிடையாது. ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ஃபீல் வரும் உங்களுக்கு அந்த பேரியர் உடைக்கிறோம் அப்படின்னு. சரி, அது உடச்சி உள்ளே போயிட்டு உடைக்க முடியாது. அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் ஒரு எம்டி வாய்டு எனக்கு ஃபீல் ஆச்சு. சுற்றி எதுவும் இருக்காது. இனிஷியல் ரொம்ப டார்க்காக இருக்கும். அப்புறம் இன்னும் உள்ளே போக இன்னும் ஸ்டேட்டுக்குள்ளே போக எனக்கு என்னமோ என்னையவே பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ரொம்ப டீப். அது எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு 1.5 ஹவர்ஸ் 1.3 2 என்ன சொல்ல ஒரு 1 hour 15 minutes இருக்கும் அந்த ஸ்டேட் அச்சீவ் பண்ணுற டைமில் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நான் வெளியே வந்த டைமை வச்சு கணக்கு வச்சு சொல்கிறேன். எனக்கு எக்ஸாக்டாக எவ்வளோ டைம்னு தெரில. நான் என்னோடய மெடிடேஷன் முடித்து வெளியே வர டைம்லேருந்து கொஞ்சம் ஒரு 15 minutes முன்னாடி இல்லை ஒரு 20 minutes முன்னாடின்ற கணக்கு வச்சு நான் சொல்கிறேன். ஸோ அந்த 1 hour 15 minutesல எனக்கு அந்த பேரியருக்குள்ளே போகிறப்போ ஒரு எம்டி வாய்டு. அந்த வாய்டில் வந்து நான் ஒரு மாதிரி தனியாக இருக்கேன். அந்த வாய்ட்லேருந்து மறுபடியும் என்ன நானே பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. என்ன நானேன்னா முழுசாக கிடையாது. அது ஒரு மாதிரி நான் தான் தெரியும், பட் அது நான் இல்லை அப்படின்ற ஒரு ஃபீல் ஆச்சு. நான் போயிட்டு இன்னும் டீப் ஸ்டேட்டாக போயிட்டேன். அந்த பிளேஸுக்கு நான் சொல்கிற நான் தான் அதுன்னு நான் நினச்சிட்டு போகிற அந்த இடத்துல போயிட்டு நான் சொல்கிறேன் இப்படின்னு. இது எத்தனை பேருக்கு இப்படி ஆச்சுன்னு தெரில. பட் இது சரியாக தப்பான்னு கூட எனக்கு தெரியல. இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் நான் ஷேர் பண்ணுறேன். இது சில பேர் இது தப்புன்னு சொல்லலாம், சில பேருக்கு நடந்திருக்காது, சில பேருக்கு மேபி நடந்திருக்கலாம். நான் போயிட்டு அவங்கக்கிட்ட அது நான் தான் என்ன மாதிரி தான் இருக்குது, பட் நான் தான் எனக்கு ஷோராக தெரில. நான் இமேஜின் பண்ணேன்னு தெரில. ஆப்வியஸாக எனக்கு கான்ஷியஸே கிடையாது அந்த இடத்துல. எனக்கு கான்ஷியஸில் வெறும் வாய்டில் இருக்குன்றது மட்டும்தான் எனக்கு கான்ஷியஸாக இருந்தது. அங்கே போய் நான் இன்னொரு இமேஜின் பண்ணதெல்லாம் கண்டிப்பாக எனக்கு கான்ஷியஸ் கிடையாது. நான் பார்த்த மாதிரி தான் இருந்ததே தவிர நான் வந்து அதை ஃபீல் பண்ணேன் இல்லை நான் வந்து இமேஜின் பண்ணேன்னு சொல்ல முடியாது. அங்கே போயிட்டு நான் வந்து இது நினைக்கிறேன், இது நடக்கணும் அப்படின்னு. இட்ஸ் கைண்ட் ஆஃப் நான் வந்து ஒரு 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 கடவுள்னு சொல்ல முடியாது, ஒரு ஆல்மைட்டின்னு சொல்லலாம். ஒரு சம்டைம்ஸ் வந்து ஒரு சில விஷயம் நமக்கு இந்த டைம் இது நடக்கணுமே நினைப்போம். அது வந்து டக்குன்னு நடந்த உடனே என்னது நம்ம நினச்சது நடக்குதுன்னு ஃபீல் ஆகணும். அந்த மாதிரி அது ஒரு 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 சோர்ஸ்ன்னு சொல்லலாம். அது கடவுளாக அதெல்லாம் எனக்கு தெரியல. அது வந்து ஒரு சோர்ஸ்ன்னு சொல்லலாம். அந்த சோர்ஸுக்கிட்ட நான் சொல்கிறேன், இப்படி எனக்கு வந்து இது நடக்கணும் அப்படின்றப்போ இது மாதிரி சொல்லிவிட்டு என்னால் வந்து அது சொல்லி கொஞ்ச நேரத்தில் நான் வந்து எனக்கு ஸ்டக் ஆகிட்டேன். அதில் எனக்கு வந்து மறுபடியும் எனக்கு வந்து அந்த டைம்லேருந்து வெளியே வர்றது எப்படின்னு தெரியாத மாதிரி ஃபீல் ஆகி கொஞ்சம் திணறி அப்படி இப்படின்னு தான் கண்ணை திறந்தேன். ஏன்னா அந்த டைமில் தான் எனக்கு நான் சுற்றி இருக்கிறது டேயா நைட்டா, நான் எந்த இடத்துல உட்காந்துட்ருக்கேன், எனக்கு அந்த டைம் நான் கான்ஷியஸ் கொண்டு வர பார்க்குறப்போ நான் மாடிக்கு போய் உட்காந்த மாதிரி எனக்கு ஃபீல். சரி, மாடியில் தான் உட்காந்துருக்கேன், ஆனால் இருட்டு 1 மணி,
நைட் 1:00 அப்படின்னு யோசிச்சுட்டு, பட் ஆனால் நான் உள்ளே இருந்த டைமில் எனக்கு சுற்றி இருக்கிற இது வந்து டைம் ஜோனே சேஞ்ச் ஆன மாதிரியும், இல்லை மொத்த டேவே சேஞ்ச் ஆன மாதிரி ஒரு ஃபீல். எனக்கு ரொம்ப இது என்ன டேன்னே தெரியல. ஐ மீன் இது டேயா நைட்டான்ற கன்ஃபியூஷன் ரொம்ப இருந்து, ஷோராக அது டேன்ற மாதிரியே நான் ஃபிக்ஸ் ஆகி அவர் மறுபடியும் அதிலேருந்து வெளியே வந்தேன் அந்த டைமில். அது ஒரு டைம் வந்து அடுத்த நாள் வந்து நான் என்ன நினச்சேனோ நைட்டு அது நடந்தது. அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஒரு 2 இயர்ஸாக அது நடந்திருக்கலாம், அது நடக்கலை. பட் நான் ஒரு நாள் முன்னாடி நினச்சது, அடுத்த நாள் இது நடக்கணும்னு நினச்சது, அது நடந்தது. சரி, நான் நினச்சேன் அது இதை வந்து நம்ம இந்த காக்கா விழுந்த டைமில் பனங்காய் விழுந்த கதையாக முடிச்சு போட வேணாம், நம்ம வந்து அவ்வளோ ஷோரெல்லாம் எதையும் சொல்லக்கூடாதுன்ட்டு நான் விட்டுட்டேன். அதை பற்றி மறுபடியும் கன்சிடர் பண்ணலை. எகெயின் ஒரு விஷயம் நடந்தது. ஏன்னா இது வந்து ஃபஸ்ட்டு எனக்கு அது நடந்தது வந்து எனக்கு ரெண்டையும் முடிச்சு போடணும்னு எனக்கு தோணலை. அப்படி தோணக்கூடாது யாருக்குமே. வந்து இனிஷியலாக ஒரு விஷயம் காக்கா வந்து சொல்கிறது அதே கதை தான். ஒன்று நான் போய் பண்ணதுனால அது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி என்னால் கன்க்ளூஷன் கொடுக்க முடியாது, ஒரே ஒரு தியரி வச்சுட்டு, ஒரே ஒரு டைம் நடந்து வச்சுட்டு. ஸோ எகெயின் வந்து இன்னொரு விஷயம் அது இது மாதிரி. பட் ஆனால் இது வந்து அது வந்து பர்சன் மேட்ரு, ஐ மீன் பர்சனல் விஷயம். இது வந்து இன்னொரு ஒரு என்ன சொல்ல, ஒரு கரியர் ஃபோக்கஸ்டுன்னு சொல்லலாம், இல்லை ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்புன்னு சொல்லலாம். நான் வந்து நினைக்கிறேன் எகைன் அதை போய் பண்ணி பார்க்கலாம் நடக்குதா அப்படின்ட்டு. ஏன்னா அந்த டைமில் நான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஹெவிலி வேறு ஹோப்பே இல்லாத ஒரு டைம். ஆப்வியஸாக எனக்கு ஹோப்புன்னு என் மேலே ஹோப் இருக்கும். பட் என்னை சுற்றி இருக்கிற என்னோடய திங்ஸ் மூவ் ஆகிறத பார்த்துட்டு எனக்கு ஒரு வேளை ஏதோ ஒரு தியரி ப்ராப்பராக இல்லையோ. சொல்லுவாங்க நம்ம மட்டுமே ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருந்ததை பார்த்தா, அது நம்மளை கேம் தியரியில் சொல்லுவாங்க, இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் சம்திங் யூ அலோன் கான்ட் டூ எனிதிங்ன்ற மாதிரி. நீ வந்து ஒன்று எல்லாருமே அதை பண்ணால் தான் ஒரு சேஞ்ச் ஆகுமே தவிர, நீ மட்டும் தனியாக பண்ணால் அது சேஞ்ச் ஆகாது. யூ ஹாவ் டு கோ வித் த ஃப்ளோ, ஐ மீன் த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இந்த ஒரு கேம் தியரி இருக்குது. அந்த என்ன சொல்லுவாங்க, ஒரு பேர் ஞாபகம் இல்லை, அந்த ஒரு சயின்டிஸ்டோட தியரத்தில் வரும் அது. ஸோ என்னில் ஸ்டார்ட் ஆகும் அவர் பேர், எனக்கு ஞாபகம் இல்லை. ப்ரொஃபஸர் என்னமோ தீரம், நெல்ஸ் தீரம் சம்திங், அந்த தீரமில் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேம் தேடுறதுனால, ஸோ நான் என்ன நினச்சேன், நம்ம கரெக்டாக நம்ம எல்லாம் பண்ணுறோம், பட் மூவ் ஆக வேண்டியது சுற்றி இருக்கிறது ப்ராப்பராக நடக்கலைன்ற ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ அந்த டைம் நான் வந்து இதே விஷயத்த பண்ணேன். இந்த டைம் என்ன ஆகிப்போச்சு, நான் அது என்னன்னு சொல்லி அதை பண்ணிட்டேன். பட் இந்த டைம் அந்த இன்னொரு ஆள் என்ன மாதிரி இன்னொரு சோர்ஸ் எல்லாம் நான் பார்க்கல. இது இப்போ வந்து வாய்டில் தான் இருக்கேன், வாய்டுக்குள்ளாரையே போய்கிட்டு இருக்கேன், எம்டி வாய்டுக்குள்ளே இருக்கேன், வெறும் டார்க்குள்ளே போய்கிட்டே இருக்கேன். இப்போ அதே தான் நினச்சேன் நான். சரி, எனக்கு இதுக்கு மேலே போக முடியுமான்னு தெரியல, ஏன்னா அது ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. மேபி நான் ஃபோக்கஸ்டாக இல்லையோ என்னென்னு தெரியல அந்த டைமில். நான் சரி இது ரொம்ப லேட் ஆகிடுச்சு, வில் கெட் பேக்ன்ற யோசித்தேன். பட் அந்த டைமில் என்னோடய மைண்டு வந்து ரொம்ப காம் ஆயிடுச்சு இந்த சென்ஸ், எனக்கு மறுபடியும் திரும்பி வெளியுலகத்துக்கு போகவே வேணாம் மீன்ஸ் எனக்கு இதை பிரேக் பண்ண வேணாம். இப்போ எனக்கு ஒரு நல்ல பீஸ் இருக்குது, ஒரு ஒன்றரை மணி நேரம் உட்காந்ததுக்கப்புறம் எனக்கு உள்ளுக்குள்ளே நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு எனர்ஜி கிடச்சிருச்சு, ஒரு பீஸாக இருக்குது உடம்பு மனசு. இதை விட்டு நான் வந்து போக வேணாம். இந்த ட்ரீம்லாம் சொல்லுவாங்களே, நல்ல ட்ரீம் கிடச்சிருச்சுன்னா நல்ல ட்ரீம்லேயே லைஃப் இருந்துன்னு யோசிப்பாங்க, அது ட்ரீம் கலைஞ்சிருச்சு அப்படின்னு. எனக்கு அது ட்ரீம் கிடையாது, அது ஒரு எம்டி வாய்டில் தான் இருக்கேன். எனக்கு தெரியும் அந்த வாய்டுன்னு, பட் அந்த வாய்டு நல்ல ஃபீலாக இருந்தது. சுற்றியும் நீங்கள் என்ன சொல்லுவாங்க, ஒரு கேலக்ஸியில் உங்களை தனியாக விட்ட மாதிரி, சுற்றி எதுவும் இல்லாத மாதிரியும், சுற்றி எவ்வளோ தூரம் பார்த்தாலும் ஒரே இருட்டாக இருக்கிற மாதிரியும். பட் நீங்கள் இருக்கீங்கன்னு தெரியும், நீங்கள் அந்த இடத்துல இருக்கிறது தெரியும், நீங்கள் உங்கள் செல்ஃப் உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். பட் சுற்றி இருக்கிற எதையுமே ஐடென்டிஃபை பண்ண முடியாது. நான் யோசித்தேன் இங்கேயே இருந்துடலாம் அப்படின்னு. அது 2 hours மெடிடேஷன் நினைக்கிறேன், ஞாபகம் இருந்தது, ஒரு 1 year பேக். அது அப்போ தான் நான் பயந்துக்கிட்டு வெளியே வந்துட்டு, அதுக்கப்புறம் நான் மெடிடேஷன் பக்கமே ரொம்ப நாள் போகலை. ஏன்னா எனக்கு அந்த ஃபீல் பிடிச்சிருச்சு. நான் பயந்துக்கிட்டேன்னா, ஓகே இது வந்து இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா மேபி நான் வந்து இதுக்கு அடிக்ட் ஆயிடுவேனோ, இல்லை இது ரொம்ப டீப்பாக இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறன்ற பேரில் உள்ளே போய் எங்கேயாவது மறுபடியும் வெளியே வரவன்ற சென்ஸ் வேறு எதுலேயுமே ஃபோக்கஸ் பண்ணாமல் இருந்துருவேனோ அப்படின்ற ஒரு பயம் வந்தது எனக்கு. ஸோ அதனால் நான் என்ன நினச்சேன், சரி இது இப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. அதுதான் என்னோடய லாஸ்ட்டு ரொம்ப நேரம் பண்ண மெடிடேஷன். இன்றைக்கி பண்ணதெல்லாம் வந்து கம்மி தான், ரொம்ப ஒரு 1.5 மணி நேரம், 1 மணி நேரம், 1 மணி நேரம் 15 minutes அப்படி தான். பட் அந்த 2.5 hours 2.5 hours நான் பண்ணது வந்து இன்றைக்கி வரைக்கும் என்னால் மறக்க முடியல. ஏன்னா அந்த இடத்துல வந்து நான் திரும்பி வரணும்னு எனக்கு மனசே வரலை, திரும்பி போக வேணாம், திரும்பி என்னால் இந்த மெடிடேஷனை இந்த வாய்டை விட்டு நான் வெளியே போக வேணாம் அப்படின்ற ஒரு சேஃப் ஜோன் ஆயிடுச்சு. கம்ஃபர்ட் ஜோன் ஆயிடுச்சு.
அதை விட்டு வெளியே இதில் நான் ஸ்டே பண்ணேன்னா இங்கேயே இருந்துப்பேன். வெளியே போயிட்டு மறுபடியும் உள்ளே வர தான் ட்ரை பண்ணுவேன்ற ஒரு இது இருந்தது. இதை நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன். அதனால் நான் வந்து அதை பிரேக் பண்ணி வாண்டடாக ரொம்ப கான்சியஸ் பிரிங் பண்ணி அந்த மெடிடேஷனை நான் பிரேக் பண்ணேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஸோ அதுதான் என்னோடய லாங்கஸ்ட் மெடிடேஷன் டில் நவ். அதுக்கப்புறம் நான் அது மறுபடியும் ட்ரை பண்ணவே இல்லை. ஏன்னா அது எனக்கு பிடிச்சிருந்தது. மறுபடியும் நான் அதை ட்ரை பண்ண ஆரம்பித்தேன்னா அதுக்குள்ளாரையே போயிட்டு இருப்பேன் அப்படின்ற ஒரு பயம் வந்துருச்சு எனக்கு. சில விஷயங்கள் எனக்கு நடக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா நான் வந்து இந்த டீப் ஸ்டேட் மெடிடேஷனுக்கு போயிட்டு நான் வந்து ஒரே ஒரு தாட் மட்டும்தான் கொண்டு போக முடியும். என்னால் அதுவே பெரிய விஷயம். சும்மா கசகசன்னு தாட்ஸ் உள்ளே வச்சுட்டே இருந்தோன்னா மெடிடேஷனே பண்ண முடியாது. மெடிடேஷன்ன்றதே நம்ம எம்ப்டிங் த மைண்ட் ஃபஸ்ட் கான்செப்டே அதுதான். மைண்டில் நிறைய யோசிச்சுக்கிட்டே இருந்தோன்னா மெடிடேஷன் ஸ்டேட்டுக்குள்ளேயே போக முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு எம்டியான ஸ்டேட்டுக்குள்ளே போயிட்டு மெடிடேஷன் ப்ராப்பராக பண்ணி அங்கே வந்து ஒரு ஐடியா கொண்டு வரது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா இனிஷியலாகவே அதுதான் பேசிக் கான்செப்டே. மெடிடேஷனில் வந்து யூ ஷுடன்ட் திங்க் எனிதிங் அதர் தென் எம்டி மைண்ட் ஆர் எம்டி வாட் எவர் த ப்ரீத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுறது. பட் நத்திங் யூ ஷுடன்ட் பி ஃபீல் அபவுட் தட், நத்திங் யூ திங்க் அபவுட் எனிதிங் அப்படின்ற மாதிரி. அதுதான். ஸோ அப்படி இருக்கிறப்போ நான் அந்த ஸ்டேட்டுக்கு போயிட்டு ஒரே ஒரு இதை மட்டும் ப்ரிங் பண்ணி அந்த இடத்துல வைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா உள்ள டீப் ஸ்டேட்டுக்கு போகிறதுக்குள்ளாரையே அது மைண்டில் வந்துடும். ஸோ மெடிடேஷன் ஸ்பாயில் ஆகும், மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து கொண்டு போகணும் அப்படி. பட் ஆனால் நிறைய விஷயம் பெரிய பெரிய விஷயம் நடந்திருக்கு. பெரிய விஷயம் அது பண்ணதுனால நடந்திருக்கு. ஒரு டைம் நடந்ததுன்னா நான் வந்து காக்கா உட்கார பணங்களில் விழுந்த கதையான்னு சொல்லி நான் விட்டுருப்பேன். 2 டைம்னா கூட ஓகே. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 7-8 திங்ஸு நான் வாண்டடாக இது நடக்கும்னு சொல்லி உட்காந்து அது நடந்திருக்கு. அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு அது ரொட்டீனாக போயிடுச்சு. எப்படி ரொட்டீன் ஆச்சுன்னா, எனக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னா நான் மெடிடேஷன் பண்ணி அதை மெடிடேஷனில் போயிட்டு அதை நான் இது பண்ணணும்னு நான் நினச்சேன்னா கண்டிப்பாக நடக்குன்ற ஒரு ஸ்ட்ராங் ஹோல்ட் ஆயிடுச்சு அந்த கான்செப்ட் மேலே. அது வந்து நிறைய பக்கம் ஹெல்ப் ஆகிருக்கு. இப்போ வரைக்குமே அது ஹெல்ப்னு சொல்ல முடியாது. இப்போ வரைக்குமே அது நடந்துட்டு தான் இருக்குது. பட் இப்போ வந்து நான் கேட்குறது எதுவுமே கிடையாது. அந்த ஸ்டேட்டில் போய்ட்டு எதுவும் கேட்கணும்னு கிடையாது. இப்போ வந்து அந்த ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு மட்டும் போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரது மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கேன் தவிர, ரொம்ப எக்ஸப்ஷன் கேஸில் தான் அது அந்த போயிட்டு நம்ம எதனாச்சும் நடக்கணும்னு நினைக்கிறது ஒன்றும் இல்லை. நம்ம போய் யார்ட்டையும் கேட்க போகிறது கிடையாது. அந்த ஸ்டேட்டில் போயிட்டு நான் இது பண்ணணும்னு சொல்லி நான் நினைக்கிறது அவ்வளோதான். எனக்கு கொடுங்க வேண்டது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் அந்த ஸ்டேட்டுக்கு போயிட்டு நான் வந்து அதை பண்ணணும், இதை முடிக்கணும், இல்லை நான் வந்து இது மாதிரி ஆகணும், அவ்வளோதான். கான்செப்டே அவ்வளோதான். அதில் போயிட்டு நம்ம யார்கிட்டையும் வேண்ட போகிறது கிடையாது. சார் நீங்கள் வந்து சாமி இதை கொடுங்க, சாமி அதை கொடுங்க, நீ வந்து யாரையும் ஒரு ஆல்மைட்டியை போய் நம்ம கேட்குற மாதிரிலாம் இருக்காது. அங்கே போயிட்டு நம்ம வந்து நமக்குள்ளாரே சொல்லிக்கிறோம், யூ ஹாவ் டு கம்ப்ளீட் திஸ், நீ வந்து இது பண்ணணும், இது மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது அவ்வளோதான். பட் வந்து இன்னும் நான் அன்ரியலிஸ்டிக்காக எதுவும் நினச்சது கிடையாது. லைக் இம்பாசிபிளாக நான் வந்து எதையும் உள்ளே வச்சது கிடையாது. ஒரு 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 என்னோடய இதுக்கு ஹை லெவலில் என்ன பண்ண முடியுமோ, என்ன நினைக்க முடியுமோ அது வரைக்கும் வச்சுருக்கேன். ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் நான் இது ஹை லெவல் நினைக்கிறோம், அது பண்ணி நினச்சிருக்கோ வந்திருக்கு. அப்படி தான் போயிட்டுருக்கே தவிர இம்பாசிபிளான ஒரு விஷயத்த நான் ட்ரை பண்ணது கிடையாது. இம்பாசிபிளான விஷயத்த வந்து ஏன் ட்ரை பண்ணணும் ஃபஸ்ட்டு? இம்பாசிபிள்னால் லைக் நான் இப்படி இருக்கேன் வந்து சடனாக வந்து வேணாம், அது நான் பேச வேணாம். ரொம்ப ஒரு ஒரு இந்த லெவலில் இருந்து நம்ம வந்து ஒரு சில விஷயம் நம்ம இது நடக்கணும்னு நினைக்கிறப்ப அது நடக்கும். என்னென்ன விஷயம் நான் சொல்ல வேணாம். லைக் நான் சொல்ல வேணாம் மீன்ஸ் அது சொல்ல வேணாம், பர்சனல் திங்ஸை சொல்ல வேணாம். பட் ஒரு மெடிடேஷனால் என்னோடய லைஃப்பில் நிறைய விஷயம் நடந்திருக்கு. நான் சில பேர்த்துக்கு பர்சனலாக அட்வைஸும் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் வந்து சயின்ஸ் ஸ்டூடெண்ட். நீ இதெல்லாம் பேசுகிறதுனால ஏதோ ஒன்றும் தெரியாது, ஏதோ மென்டல் நினச்சிக்க மட்டி ஏதோ பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்லாம் நினச்சிக்கணும். நான் வந்து பக்கா சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். நான் வந்து மாஸ்டர்ஸ் இன் பயோடெக். அது ஓகே ஃபைன். அதான். ஸோ என்ன பிரச்சனைனா, எனக்கு என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னா, ஒரு சயின்ஸையும் இந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம மிக்ஸே பண்ண முடியாது. ஏன்னா நான் வந்து அந்த இந்த மாதிரி விஷயங்கள் ப்ராப்பராக டீச் பண்ணுற காசு வாங்கிட்டு ஏமாத்துகிற இடம் இல்லாமல், காசே வாங்காமல் இதை டீச் பண்ணுற இடம் மட்டுமே இருக்கும். ஃப்ரீயாக டீச் பண்ணுவாங்க, காசு வாங்க மாட்டாங்க. அது மாதிரி இடங்களுக்கு போகிறப்போ என்ன ஆகுனா, அவங்க சொல்கிறத நம்மளால் ஒத்துக்கவே முடியாது. என்னால் அவங்க சொல்கிற எதையுமே ஒத்துக்கவே முடியாது. அவங்க சொல்லுவாங்க இப்படி இந்த அந்த உட்கலர்ந்த ஜோதி உங்களுக்குள்ளே தான் எல்லாம் இருக்குது, நீங்கள் வந்து அது நிறைய சம்திங் நிறைய வரும். அந்த
அது அவங்க சொல்கிற எல்லாத்தையுமே என்னால் ஒத்துக்க முடியாது. ஃபஸ்ட் டைமில் நான் போகிறப்பெல்லாம் எனக்கு அவங்க கூட அவ்வளோ கான்ட்ரடிக்ஷன் ஆச்சு. ஸோ எனக்கு அவங்க பேசுகிறத கேட்கவே கூடாது, இவங்க இவ்வளோ கிராப்பாக பேசிகிட்டு இருக்காங்கன்னுலாம் தோணும். பட் அவங்க பேசுகிறது இன்றைக்கி நான் ஃபாலோ பண்ணுறது கிடையாது, அது வேறு விஷயம். ஏன்னா இது எல்லாமே நான் வந்து ஒரு பேசிக்கான மெடிடேஷன்ற ஒரு பேசிக் கான்செப்டை எடுத்துக்கிட்டு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணதில் நடந்தது மட்டும்தானே தவிர, குருக்களை நான் போய் அவங்கக்கிட்ட வழிமுறைகளை கற்றுக்கிட்டு முழுக்க பண்ணேன் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது வேறு மாதிரி இருக்கும், அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த யோக முறைகள் நான் கற்றுக்கணுன்னு ஆசைப்படலை. ஒரு சின்ன மெடிடேஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுல எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது, அதே சமயம் எவ்வளோ பேக் ஃபயர் ஆகுது அப்படின்றது வந்து எனக்கு தெரியும். என்னோடய பர்சனல் இதில் நான் சொல்கிறேன். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, சப்போஸ் உங்களுக்கு ஆயிருந்ததுன்னா ஓகே, ஆகலைனாலும் ஓகே. இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு ஒருத்தங்களுக்கு அப்படின்றது வந்து தெரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் இதை ரெக்கார்ட் பண்ணுறேன். எஸ், அவ்வளோதான் இப்போதைக்கு. நான் வந்து வேறு ஏதாச்சும் கண்டென்ட் இருந்ததுன்னா உங்களுக்கு நான் மறுபடியும் வந்து அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.